அதாவது எப்பவுமே எண்ணங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கை. அந்த எண்ணங்கள் வந்து நன்றாக இருந்ததுன்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கை வந்து நாம் அந்த இலக்கை நோக்கி போக முடியும், இலக்கை அடைய முடியும், வெற்றி அடைய முடியும். இது மாதிரி நம்ம வந்து டெலிவிஷன் முன்னாடி வந்து நம்ம பேசினா எப்படி இருக்கும், அந்த அனுபவம் நமக்கு கிடைச்சா எப்படி இருக்கும். அதாவது எண்ணத்தை விதைச்சிட்டேன். அப்போது எங்கே இருக்குன்னே தெரியாது, தூர்தர்ஷன்றது எங்கே இருக்க தெரியாது. அந்த ஆசை வந்து நம்மளை அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருன்றதுக்கு நான் ஒரு உதாரணம்னு நினைக்கிறேன். நான் இப்போ அங்கே போனால் எனக்கு கொண்டு வந்து ஒரு 10 பேர் 15 பேர் இருந்திருப்பாங்கன்னு நான் நினச்சேன். அங்கே பார்த்தா 260 பேர், ஒரே திருவிழா கூட்டம் மாதிரி இருந்தது எனக்கு. ஸோ நான் பார்த்த உடனே எனக்கு பிரமிப்பு ஏற்பட்டது, ஆனால் பயம் ஏற்பட்டது. அந்த 260 பேரில் 160 ஃபில்டர் பண்ணி, 160 வந்து அப்புறம் 80 ஃபில்டர் பண்ணி, 80 வந்து 60 ஃபில்டர் பண்ணி, 60ல் 30 ஃபில்டர் பண்ணி, அதில் 10 பேரில் நான் வந்து நம்பர் 1 வந்தேன். நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து கரெக்டாக இருந்தது அப்படின்னா ரிசல்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தன்னம்பிக்கை. நான் என்ன பண்ணேன், உடனே வணக்கம் சென்னை தொலைக்காட்சி நிலையம் பேண்ட் 1 சேனல் 4 காட்சி 62.2 இந்த மெகாஹெர்ட்ஸில் சென்னையிலிருந்து ஒரு ஒளிபரப்பு ஆரம்பமாகிட்டது முதலில் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன். எப்பவுமே வந்து நான் தன்னம்பிக்கை இருக்கும்போது பயமே இருக்காது. எந்த துறையாக இருந்தாலும் எந்த வேலையாக இருந்தாலும் அங்கே இடர்பாடுகள் கண்டிப்பாக இருக்கும். அந்த இடர்பாடுகள் நீங்கள் எப்படி கலைந்து வந்தீங்க? அதாவது இடர்பாடு அப்படிங்கிற பொழுது என்ன அப்படின்னா, நிறைய ஹடில்ஸ் கிராஸ் பண்ணியிருக்கேன் நான். ஆமாம், தூர்தர்ஷனில் எடுத்தோடனே ஸ்டார்டிங்கில் லைவ் தான். ஆனால் லைவ் அப்படிங்கிற போது நம்மளோட பிரெயின் வந்து அதுக்கேற்ற மாதிரி டியூன் ஆகிக்கும். அதுக்கப்புறம் திடீர்னு நம்பியார்னு அப்புறம் ஒரு டேரக்டர் இருந்தார். அவர் வந்து ஃபோன் பண்ணி ஸ்ரீதரை கூப்பிடுங்க அப்படின்னாரு. சார் என்ன சார் அப்படின்னோடனே இந்த மாதிரி இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணோம், ஏன்னா சென்னையை கிராஸ் பண்ண போது யூ ஹவ் டு சேஞ்ச் ஆல் த திங்ஸ் அண்ட் டூ தட். நாங்கள் வந்து மீட்டராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், வானிலை அந்த மையம் இருக்குல்ல, அது ட்ரை பண்ணுறோம் நம்பரே கிடைக்கல. கடைசி நேரத்தில் லாஸ்ட் மினிட்ல அங்கே வந்து ஒரு டைட்டில் போக ஆரம்பிச்சிச்சு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஸ்டுடியோ, ஜஸ்ட் இமேஜின். நான் வந்து என்ன பண்ணேன், அப்போ கடைசியில் கிடச்ச உடனே அவர் சொல்லிகிட்டே இருக்கா, அந்த இந்த மாதிரி இந்த தூரத்தில் இருக்குது, இவ்வளோ கிலோமீட்டரில் இருக்குது, நீங்கள் டெல்லிக்கு வேறு ஒரு அஃபிஷியல் ஒர்க்காக போயிருக்கிற போது இவர் வந்து கலைஞர் வந்து அங்கே இருந்தார். அப்போது ஒரு எம்பி கூட்டம். அப்போது நான் வந்து என்ன பண்ணார், எடிட்டர் வந்து என்ன பண்ணார், நீங்கள் கொஸ்டின் பண்ணி இன்டர்வியூ பண்ணுங்கள் அப்படின்னா. அப்போ நான் கொஸ்டின்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணேன், ஒரு 5-6 கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணேன். அதில் அவர் பார்த்துட்டு ஸ்ரீதர் 3வது கொஸ்டின் வேண்டாம், 5வது கொஸ்டின் வேணான்னு அவர் வந்து எல்லா கொஸ்டினும் எழுதி கொடுத்தாரு. அந்த கொஸ்டின் வந்து இன்றைக்கி வரைக்கும் அந்த சாணக்கியத்தனம் யாருக்குமே இல்லை. ஆனால் திடீர்னு ஒரு நாள் எனக்கு வந்து போயஸ் கார்டன்லேருந்து ஒரு கால் வந்துட்டு, இந்த மாதிரி உடனே புறப்பட்டு வாங்க, அம்மா வர சொன்னாங்க. அப்போ போன உடனே என்ன சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களை வந்து கட்சியில் சேர்க்கறதுக்காக அம்மா கூப்பிட்ருக்காங்க அப்படின்ன உடனே எனக்கு ஒரு ஆச்சரியம். லெட்டர் வந்து நீங்கள் இது பண்ணி கொடுங்க அப்படின்னு கொடுத்துட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் செப்டம்பர் 2ஆம் தேதி 2012. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடியவர் 90களில் பிறந்தவர்களுக்கு இவர்களுடைய குரல் மிகவும் பரிச்சயமான ஒரு குரல். தூர்தர்ஷன் டெலிவிஷன் மூலமாக உலகத் தமிழர்கள் அனைவர் கண்முன்பும் நின்ற ஒரு நபர், அரசியல் பார்வையாளர், கல்வியாளர், மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் ஸ்ரீதர் நாராயணன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம் அரவிந்த். சார், உங்களை போன்றவங்கெல்லாம் பார்த்தா நாங்கள் இன்னைக்கு ஊடகத்துறையில் உங்களை புத்தகமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் இளம் வயதில் குறிப்பாக இந்த ஊடகத்துறையில் பணிக்கு வரும் பொழுது உங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்திருக்கும். அந்த எண்ணமானது கனவாக இருந்து நனவாக மாறும்போது ஒரு ஒரு கூஸ்பம் மொமெண்ட்ஸ்லாம் இருந்திருக்குல்ல, அதை பற்றி நீங்கள் முதல்ல விவரிக்கலாம் சார். அதாவது எப்பவுமே எண்ணங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கை. அந்த எண்ணங்கள் வந்து நன்றாக இருந்ததுன்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கை வந்து நாம் அந்த இலக்கை நோக்கி போக முடியும், இலக்கை அடைய முடியும், வெற்றி அடைய முடியும். இது வந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு வந்து ஒரு ஸ்கூலில் ஒரு கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அதனால் ஸ்டேஜ் ஃபியர் அப்படிங்கிறது வந்து கிடையாது சின்ன வயசுலேருந்து. அதுக்கப்புறம் நான் அப்படி படித்து வரும்போது கல்லூரி படிக்கும் பொழுது அப்போ தான் தூர்தர்ஷன் வந்து ஆரம்பிச்சிது இங்கே சென்னையில். டெல்லியில் ஆல்ரெடி இருந்தது, சென்னை கேந்திரா வந்து அப்போ ஆரம்பித்த புதுசில் அதை பார்க்க இருந்தது. அப்போ பார்த்தபோது ஒரு இன்ஸ்பிரேஷன், இது மாதிரி நம்ம வந்து டெலிவிஷன் முன்னாடி வந்து நம்ம பேசினா எப்படி இருக்கும், அந்த அனுபவம் நமக்கு கிடைச்சா எப்படி இருக்கும். அதாவது எண்ணத்தை விதைச்சிட்டேன். இப்போ உடனே எவ்ரிடே வந்து என்னோடய ஸ்கூல் டைம் போக நான் வந்து அதை பார்க்குறது, 5:30 மணிக்கு அனௌன்ஸ்மெண்ட் பார்க்குறது, இதை பார்த்தோன்னா ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்தது, நம்ம நிச்சயமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே என்ன பண்ணுவேன், பேப்பர்லேருந்து சில அனௌன்ஸ்மெண்ட்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எங்கள் அம்மாட்ட சொல்லி காமிப்பேன்.
எங்கள் அம்மா வந்து ரொம்ப பாசிட்டிவ் பர்சனாலிட்டி. அவங்க வந்து ரொம்ப நல்லா பண்ணுறப்பா, நீ ரொம்ப நல்லா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே பாராட்டிகிட்டே இந்த முளையும் பயிர் விலைகளே தெரியும் அந்த மாதிரி. ஆமாம், அவங்களுக்கு தெரியும் இல்லையா, அதனால் பாராட்டிகிட்டே இருப்பாங்க. அப்போது நான் வந்து ஆக்சுவலாக மதுரையில் பிறந்து வளர்ந்தவன் நான். அதுக்கப்புறம் செங்கல்பட்டுக்கு மைக்ரேட் ஆகி வந்தோம். செங்கல்பட்டில் இருக்கும்போது அந்த டெலிவிஷன் அறிமுகம் ஆச்சு எனக்கு. அப்போது எங்கே இருக்குன்னே தெரியாது, தூர்தர்ஷன்றது எங்கே இருக்க தெரியாது. ஆனால் ஒரு ஆசை, அந்த ஆசை வந்து நம்மளை அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருன்றதுக்கு நான் ஒரு உதாரணம்னு நினைக்கிறேன் நான். அப்போது அதுக்கப்புறம் +2 படித்தாச்சு. அப்புறம் காலேஜ் வந்தாச்சு. காலேஜெல்லாம் படித்து முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறம் வந்து திடீர்னு எஸ்வி சேகர் அவரோட ஒரு பழக்கம் ஏற்பட்டது. திரு எஸ்வி சேகர் அவர் வந்து நாடகப்பிரியான ஒரு நாடக குழு வச்சுருக்காரு. அந்த நாடக குழுவில் போய் சேரலாம் அப்படின்னு ஒரு ஆசை. அப்போ அவர்கிட்ட போய் அப்ரோச் பண்ணோன்னே, சரி வாங்க ஸ்ரீதர் அப்படின்ட்டார். ஸோ அதுதான் என்னோடய முதல் என்ட்ரி. அவர் வந்து ட்ராமாவில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 250 ட்ராமாவுக்கு மேலே நான் நடிச்சிருப்பேன் அதில் அவரோட சேர்ந்து. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா, என்னோடய நண்பன் மூலமாக தூர்தர்ஷனில் எனக்கு அறிமுகமாச்சு. அப்போ தூர்தர்ஷன் வந்து நான் காலேஜ் படிக்கும்போது, பிரசிடென்சி காலேஜில் படிக்கும்போது, நானும் என்னோடய நண்பன் சமரபுரின்னு கிளாஸ்மேட்டு, அவனும் நானும் என்ன பண்ணுவோம், இந்த ஃப்ரீ டயத்தில் வந்து சும்மா அப்படி யூனிவர்சிட்டி வரைக்கும் போய்ட்டுருவோம். நீங்கள் பிரசிடென்சி காலேஜ் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், கண்ணகி சிலைக்கு ஏற்றாப்பா அங்கேருந்து அப்படியே நடந்து போவோம். போயிட்டு ஆவின் பாலில் இதை சாப்பிட்டுட்டு ட்ரிங்க்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் அப்படியே என்ன பண்ணுவோம், யூனிவர்சிட்டி போவோம். யூனிவர்சிட்டியில் போய்ட்டு அவனோட ரிலேட்டிவ் ஒர்க் பண்ணுறாரு. அப்படியே பார்த்துட்டு பண்ணுவேன், அப்படியே தூர்தர்ஷன் போய் பார்க்கலாமா அப்படின்னா, தூர்தர்ஷன் இங்கேயா இருக்குது அப்படின்னு கேட்டேன் நான். பின்னாடி தான் இருக்குது, நான் அவனை கூப்பிட்டு போகிறேன். ஏன்னா அவன் மெட்ராஸ்காரன், அதனால் சென்னையை பற்றி தெரிஞ்சதுனால வான்னு கூப்பிட்டு போனான். அப்போ வந்து இதான் தூர்தர்ஷன் அப்படின்னோடனே, உள்ளே போய் பார்க்கலாமாங்க அப்படின்னு கேட்டவுடனே, இல்லை நாட்டு அலோடு யாரும் அலோடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு தூர்தர்ஷனை பார்த்தது, கதவோடு வந்துட்டேன் நான். அதுக்கப்புறம் என்னோடய ட்ராமாவில் இருந்த நண்பனோட அறிமுகத்தினால தூர்தர்ஷனுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு ஒரு இது அப்ளை பண்ணேன். அன்று வரை கனவு தான் அது. அந்த கனவு வந்து நினைவாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. இப்போ அங்கே போனால் எனக்கு வந்து ஒரு 10 பேர் 15 பேர் இருந்திருப்பாங்கன்னு நான் நினச்சேன். அங்கே பார்த்தா 260 பேர், ஒரே திருவிழா கூட்டம் மாதிரி இருந்தது எனக்கு. இத்தனை பேர் வந்திருக்காங்க. ஆனால் எல்லாமே இப்போ நீங்கள் எல்லாம் இளமாக இருக்கீங்களே, காளைகள் இருக்கீங்களே, அப்படி இளைஞர்கள், அதே மாதிரி இளைஞர்கள் அப்போ இருந்த 90s இருந்த யங்ஸ்டர்ஸ் என்ன மாதிரி. நான் வந்து அப்போ எனக்கு 28 வயசு தான் எனக்கு. ஸோ நான் பார்த்த உடனே எனக்கு பிரமிப்பு ஏற்பட்டது, ஆனால் பயம் ஏற்படலை. இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னோடனே எனக்கு ஒரு தன்னம்பிக்கை. நிச்சயமாக நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவோம், ஏன்னா கல்ச்சுரல் எல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பிக்கையோடு இது பண்ணேன். அதே மாதிரி 3 லெவல் ஆஃப் இன்டர்வியூஸ் நடந்தது. கரண்ட் அஃபேர்ஸ் இன்டர்வியூ நடந்தது, அப்புறம் வாய்ஸ் டெஸ்ட்டு நடந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்கிரிப்டை கொடுத்து மனப்பாடம் பண்ண சொல்லி கேமராவுக்கு முன்னாடி, அதுதான் ஃபைனல் டெஸ்ட்டு. அப்போ ஃபைனலாக வந்துருக்கிற போது நம்ம இவங்க சுஹாசினி மேடம் அவங்க வந்திருந்தாங்க. அதே மாதிரி ஒரு டைரக்டர் ஒருத்தர் வந்திருந்தார். ஸோ இவங்களாம் வந்து என்னை செலக்ட் பண்ணி இதுவாச்சு. அந்த 260 பேரில் 160 ஃபில்டர் பண்ணி, 160 வந்து அப்புறம் 80 ஃபில்டர் பண்ணி, 80 வந்து 60 ஃபில்டர் பண்ணி, 60ல் 30 ஃபில்டர் பண்ணி, அதில் 10 பேரில் நான் வந்து நம்பர் 1 வந்தேன். அப்போ தான் என்னோடய கனவு நிறைவேறிச்சு. அப்போ நான் யோசித்து பார்த்தேன், தன்னம்பிக்கை அப்படிங்கிறது வந்து நம்மளை எந்த அளவுக்கு கொண்டு வருது அப்படிங்கிறது எனக்கு அன்றைக்கி தான் நனவானோடனே தெரிஞ்சுது. இல்லை, நீங்கள் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டீங்க. அந்த 50 பேர்லேருந்து 10 பேர், 10 பேர்லேருந்து ஒரு நபர்னு. அந்த அந்த ஒரு சந்தர்ப்பத்தை தாண்டி வரும்போது அந்த எண்ணம், அந்த இடத்துல உங்களுக்கான ஃபீல் எப்படி இருந்தது? எனக்கு வந்து என்னென்னா, அதாவது எண்ணி துணிக கர்மம்னு சொல்கிற மாதிரி ஃபோக்கஸ், நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து கரெக்டாக இருந்தது அப்படின்னா ரிசல்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தன்னம்பிக்கை. அப்போ அங்கே போகும்போது என்னென்னா ஒரு புதுமையாக இருந்தது. ஃபஸ்ட்டு போனோன்னே என்ன பண்ணாங்க, ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று கொடுத்துட்டு அதில் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்து படிக்க சொன்னேன், மனப்பாடம் பண்ண சொல்லலை. பட் அப்போ வந்து என்னென்னா பிரெயின் வந்து ரொம்ப பிரிஸ்காக இருக்கும், எதை சொன்னாலும் உடனே மனப்பாடம் பண்ணக்கூடிய ஒரு வயசு அது. இப்போல்லாம் நீங்கள் இருக்கிற மாதிரி இப்போ அஃப்கோர்ஸ் இன்னும் இருக்கு எனக்கு. ஆனால் உங்களுக்கு வந்து என்னை விட இந்த செல்ஸோட இது வந்து ஆக்டிவேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அந்த ஏஜில். அப்போ கொடுத்த உடனே பார்த்து படிக்கணும்னு கொடுத்துறேன். அவங்க கொடுத்த ஸ்கிரிப்டில் வந்து வெறும் இது மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. நான் வந்து என்ன பண்ணேன், எப்பவுமே ஒரு புதுமையாக பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை உண்டு. எப்பவுமே அதை சஸ்பென்ஸாக பண்ணணுன்னு ஆசை உண்டு. நேர் போன என்ன பண்ணேன், படிங்க அப்படின்னாங்க. ஒரு 5 பேர் உட்காந்துருந்தாங்க. அப்போ வந்து யூஎம் கண்ணன் 90s ஸ்கிட்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கும். யூஎம் கண்ணன், நடராஜன், இவங்கெல்லாம் சம்பத்குமார், அப்புறம் இவங்களாம் உட்காந்துருந்தாங்க. அண்ட் மகாதேவன், எல்லாரோட 5 பேர் உட்காந்துருந்தாங்க. அப்போ 5 பேர் உட்காந்தோடனே எனக்கு வந்து ஒரு பயம் இல்லை. அவங்க கொடுத்த உடனே ஸ்கிரிப்டை பார்த்துட்டு என்ன பண்ணேன், டெய்லி நான் பார்த்துட்டு இருந்தேன் இல்லையா, அதோடைய மனப்பாடம் பண்ணுது. அதாவது வணக்கம்லேருந்து என்ன சொல்லணும் அப்படிங்கிறது. நான் அந்த படிப்பு வெறும் அங்கே ப்ரோக்ராம்ஸ் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. 5:30 மணிக்கு இது, 6:30 மணிக்கு இது கொடுத்தேன். நான் என்ன பண்ணேன், உடனே வணக்கம், சென்னை தொலைக்காட்சி நிலையம் பேண்ட் 1 சேனல் 4 காட்சி 62.2 இது மெகாஹெர்ட்ஸில் சென்னையிலிருந்து எமது ஒளிபரப்பு ஆரம்பமாகிட்டது முதலில் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன். அந்த 5:30 அப்படிங்கிறத கூட முதலில் மாற்றிட்டேன். உடனே அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, அப்படியே கேட்டு முடித்தாங்க. முடித்த உடனே என்ன பண்ணேன், அந்த ப்ரோக்ராம் கடைசி ப்ரோக்ராமை, இந்த ப்ரோக்ராம் நம்ம நிகழ்ச்சியை பார்ப்போமா அப்படின்ட்டு சொன்ன உடனே எல்லாம் கை தட்டிட்டாங்க.
எனக்கு வந்து சந்தோஷமாக இருந்தது. அதாவது நம்மளுடைய கனவு வந்து நினைவாச்சு அப்படின்னு. எப்பவுமே வந்து நான் தன்னம்பிக்கை இருக்கும்போது பயமே இருக்காது. அது நீங்கள் வாழ்க்கையில் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா அந்த தன்னம்பிக்கையோட இது வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும். அப்போ வந்து ஃபியர்ன்றது நமக்கு இருக்காது. அப்போது பாராட்டினாங்க, ரொம்ப நல்லா இது பண்ணப்பா, நல்ல வாய்ஸ் இருக்குது, இது இருக்குது, ஓகே ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. வேறு ஒன்றும் சொல்ல, அவங்க மார்க்கெலாம் போட்டு பண்ணிட்டாங்க. அப்புறம் அடுத்த லெவல் போகிறப்போ தான் வந்து இந்த ழகரம் நகரம் அதுக்கெலாம் டெஸ்ட் கொடுத்தாங்க. திருவேழி விடலை சகோதரர்களின் நாதசுர இசை, வாழைப்பழம் வழுக்கி தாத்தா விழுந்து என்ன ஆனார், அப்புறம் தைக்கும் தொழிலில் இருப்பவர்கள் எந்த தொழிலும் செய்வார்களா, ஒருத்தருக்கு குழப்பத்தை உண்டு பண்ணினால் அந்த குழப்பம் எப்படி குழப்பமாக நேரும், இப்படிலாம் இந்த ழகரம் நகரம்லாம் போட்டு கொடுத்தாங்க. அதெல்லாம் பாஸ் பண்ணி வந்தாச்சு. 3வது இன்டர்வியூ அந்த சோதனைகள்லாம் சாதனையை மாற்றியாச்சு. ஆமாம், அப்படியே மாற்றியாச்சு. அதுக்கப்புறம் 3வது இன்டர்வியூ வந்தபோது கேமரா டெஸ்ட் பண்ணும்போது பயங்கர ஸ்கிரிப்ட் வந்து வெரி டஃப். இது அந்த ஃபஸ்ட்டு செகண்ட் ரவுண்டு வரும்போதே வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லாம் கேட்டாங்க. நான் யோசிச்சு பார்த்தேன், நிகழ்ச்சி அறிவிப்பாளர்களுக்கும் அப்போ தான் நியூஸ் ரீடர்ன்றது அதுக்கப்புறம் தான் வந்தேன். ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது இப்போ வந்து நிகழ்ச்சி அறிவிப்பாளர் ஃபஸ்ட்டு. அப்போது அதுக்கு வந்து எதுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா அதுதான் தூர்தர்ஷன். எல்லாமே களவும் கற்றுமரன்னு ஒரு மீடியாக்குள்ளே வரும்போது நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு கல்விக்கூடம். அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. ஆனால் நான் வந்து வெல்வெஸ்டாக இருந்தேன், அதனால் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிவிட்டேன். ஸோ அதெல்லாம் த்ரூ பண்ணி வந்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த ஃபைனல் டெஸ்ட் வரும்பொழுது பயங்கரமான ஸ்கிரிப்ட், டஃபஸ்ட்டு வேர்ட்ஸு எல்லாம். அது ப்ரிப்பேர் பண்ணது யாருன்னு தெரியல எனக்கு இன்றைக்கி வரைக்கும். அது வந்து ஆனால் மனப்பாடம் பைஹார்ட் பண்ணி சொல்லணும். எல்லாம் பார்த்தா நாங்கள் அந்த 10 பேர் சொன்னேன் இல்லையா, அந்த 10 பேர் தான் நாங்கள் 10 பேர் பார்த்தா ஒருத்தர் மனப்பாடம் பண்ணிட்டே இருக்கோம். அங்கே போகிறது இங்கே போகிறது எல்லாம் பரீட்சைக்கு படிப்போம்ல நம்ம எல்லாம். அது மாதிரி எல்லாம் நானும் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இது பண்ணி கான்ஃபிடென்ட்டாக வந்து கேமரா முன்னாடி போய் நின்னாச்சு. லைட்ஸ் ஆன் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் போடியம் முன்னாடி நின்று ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணதான் எனக்கு தெரியும். ஈஸியாக முடிக்கிற வரைக்கும் ஸ்மைலிங்கோட. இன்னொன்னே அங்கே போய் கடைசியில் ஒரு புதுமை பண்ணேன். ஏன்னா அது வரைக்கும் தூர்தர்ஷனில் வணக்கம்னு அப்படி தான் சொல்லுவாங்க, வணக்கம். இப்போ நீங்கள் நம்ம வந்து கை கூப்பி சொன்னோம் இல்லையா, இது யாருமே வந்து அப்போல்லாம் நடைமுறையில் இல்லை. அது ஏன் இல்லை அப்படிங்கிறதுக்கு எனக்கு காரணம் தெரியல. ஆனால் நான் என்ன பண்ணேன், வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அதுலேருந்து ஆரம்பிச்சு எல்லாம் பண்ண உடனே அவங்க ரொம்ப இதாகி ஃபுல்லாக 100 மார்க்ஸ் போட்டு செலக்ட் பண்ணிட்டாங்க. இதுதான் என்னுடைய அனுபவம். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சர்வசாதாரணமாக பண்ணக்கூடியதுக்கு இறைவன் வந்து எனக்கு அருள் புரிஞ்சார். இல்லை சார், இந்த அளவுக்கு அனுபவங்கள் இத்தனை சாதனைகள் இருந்தாலும் எந்த துறையாக இருந்தாலும் எந்த வேலையாக இருந்தாலும் அங்கே இடர்பாடுகள் கண்டிப்பாக இருக்கும். அந்த இடர்பாடுகள் நீங்கள் எப்படி கலைந்து வந்தீங்க? அதாவது இடர்பாடு அப்படிங்கிற பொழுது என்ன அப்படின்னா நிறைய ஹடில்ஸ் கிராஸ் பண்ணியிருக்கேன் நான். ஆமாம், தூர்தர்ஷனில் என்ன அப்படின்னா சேலஞ்சிங்காக இருக்கும். அதாவது அந்த ஹடில்ஸ் எல்லாமே பார்த்தா பயங்கர சேலஞ்சிங்காக இருக்கும். அங்கே தூர்தர்ஷன் வந்து எல்லாமே லைவ் தான், எடுத்தோடனே ஸ்டார்டிங்கில் லைவ் தான். ஆனால் லைவ் அப்படிங்கிற போது நம்மளோட பிரெயின் வந்து அதுக்கேற்ற மாதிரி டியூன் ஆகிக்கும். எப்படி சிஸ்டமில் நம்ம பண்ணுற மாதிரி டியூன் ஆகிக்கும். அப்போது நம்மளோட மனப்பாடம் பண்ணுறதோ இது பண்ணுறதோ இருக்கும். ஆனால் அதில் நிறைய இடர்பாடுகள் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம அனௌன்ஸ் பண்ணுறதுலையோ இல்லை செய்தி வாசிக்கிறதுலையோ ஒரு இடர்பாடு கிடையாது. நடுவில் வந்து சில செய்திகளை அவங்க வந்து இன்க்ளூட் பண்ணுறது, அதே மாதிரி நிகழ்ச்சி அறிவிப்பில் வந்து நடுவில் வந்து வேறு ஏதாவது வானிலை அறிவிப்பு வந்து அந்த மாதிரி பண்ணுறது, அது ஒரு அனுபவம் ஏற்படுது. ஒரு வருஷம் நவம்பர் 2ஆம் தேதி நினைக்கிறேன், 88வது வருஷம் நினைக்கிறேன். அப்போ வந்து புயல் வந்து இங்கே சென்னையை கரையை கடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போனோம். மார்னிங் வந்து அன்றைக்கி சண்டே மார்னிங் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் முடிச்சுட்டா அதுக்கப்புறம் வந்து நம்ம ப்ரோக்ராம்ஸ் போயிட்டு அப்புறம் டெல்லி டேக் ஓவர் பண்ணுவாங்க. நமக்கு ஒன்றுமே வேலை இருக்கிறது, வீட்டுக்கு வந்துட வேண்டியதான். ஆனால் அன்றைக்கி மார்னிங் அனௌன்ஸ் முடிச்ச உடனே இந்த புயல் இருந்த உடனே ஒரே பரபரப்பாயிடுச்சு. சென்னையை நோக்கி கடக்க போகுது அப்படின்ட்டாங்க. மார்னிங் வந்த உடனே அப்போ என்ன சொன்னால், சென்னைக்கு கடலூருக்கு இடையே இத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்லிட்டேன். அது சொன்ன முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு நம்பியார்னு அப்புறம் ஒரு டேரக்டர் இருந்தார். அவர் வந்து ஃபோன் பண்ணி ஸ்ரீதரை கூப்பிடுங்க அப்படின்னாரு. சார் என்ன சார் அப்படின்னோடனே, இந்த மாதிரி இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணோம், ஏன்னா சென்னையை கிராஸ் பண்ண போது யூ ஹவ் டு சேஞ்ச் ஆல் த திங்ஸ் அண்ட் டூ தட். நாங்கள் வந்து மீட்டராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், வானிலை அந்த மையம் இருக்குல்ல, அது ட்ரை பண்ணுறோம், நம்பரே கிடைக்கல, ஃபோன் நம்பரே கிடைக்கல. அப்புறம் என்னென்னா அவங்க அந்த டெல்லி ப்ரோக்ராம் முடிஞ்சோடனே அனௌன்ஸ் பண்ணணுன்னு ஒரு ஆர்டர். அது இப்போ கவர்மெண்ட்டில் ஆர்டர் எப்படின்னா அந்த ஆர்டர் வந்து ஒபே பண்ணி ஆகணும். இல்லை அப்படின்னா யாராக இருந்தாலும் நெக்ஸ்ட் டே வந்து இது பண்ணுவாங்க, சாக் பண்ணுவாங்க. அதாவது இவர் சொன்னார் அது வரல, அதாவது தேர் இஸ் நோ எக்ஸ்கியூஸ். ஆமாம், பண்ணணும். கடைசி நேரத்தில் லாஸ்ட் மினிட்ல அங்கே வந்து ஒரு டைட்டில் போக ஆரம்பிச்சிச்சு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஸ்டுடியோ, ஜஸ்ட் இமேஜின். நான் வந்து என்ன பண்ணேன், அப்போ கடைசி கிடச்ச உடனே அவன் சொல்லிகிட்டே இருக்கா, அந்த இந்த மாதிரி இந்த தூரத்தில் இருக்குது, இவ்வளோ கிலோமீட்டரில் இருக்குது, நீங்கள் இது பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு இருந்து அது கடற்கரை வாங்கிட்டு பேப்பர் எழுதி மாடியில் போகிறோம், பேப்பர் கீழே விழுந்துச்சு. பேக் வர முடியாது என்னால். ஐ ஹேவ் டு கோ ஃபார்வர்ட் பிகாஸ் டைட்டில் போயிட்டுருக்கு. டைட்டில் முடிஞ்சோடனே நான் போடியத்தில் வரணும். போடியம் வந்தோடனே என்னோடய விஷன் நேராக ஓடி போய் கொஞ்சம் மூச்சை இருக்கிறப்ப அப்படி ஒரு இது பண்ண உடனே ஐ கேம் ஆன் விஷன். வந்த உடனே என்ன பண்ணேன், அதுக்கு முன்னாடி நான் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டேன். எப்போவுமே வந்து ப்ரேயர் வந்து நமக்கு நல்ல ஒரு வழியை காட்டும். நேராக போய் நின்ன உடனே மார்னிங் என்ன அனௌன்ஸ் பண்ணணும்
அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி இப்போ என்ன சொன்னாரோ அதை வந்து இன்சர்ட் பண்ணி அந்த பேராகிராஃபை சொல்லி முடித்தேன். எல்லாம் வந்து பார்த்து அத்தனை பேரும் வந்து ஹக் பண்ணிக்கிட்டாங்க. ஸ்டுடியோவில் வந்து கேமராமேனு, அப்புறம் அந்த ப்ரொடியூசர் விஜயலட்சுமின்னு ஒரு லேடி இருந்தாங்க, அவங்க எல்லோரும் வந்து ஹக் பண்ணிட்டு, அப்பா எப்படி நீங்கள் இது பண்ணீங்க, பேப்பர் வேறு விட்டீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து பேப்பர் விட்டு சீக்கிரம் போங்க சார், போங்கன்றாங்க. ஏன்னா பேப்பர் பரவாயில்லன்னு சொல்லிட்டு போயாச்சு. ஸோ இது ஒரு பெரிய அனுபவம். இதுதான் வந்து இந்த ஹர்டில்ஸ் அப்படிங்கிறத விட ஒரு சேலஞ்சிங் அப்படின்னு சொல்லலாம். அந்த சேலஞ்சிங் வந்து அப்போ சேலஞ்சாக வரும்போது ஹர்டில்ன்றது மறந்து போயிடும். அது மறந்துடும். ஆமாம், இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் நடந்திருக்குது. ஓகே சார், அந்த அனுபவத்தில் குறிப்பாக நீங்கள் அந்த செய்தி வாசிக்கும்போது ஒரு இன்னும் அந்த நினைவில் இருக்கும் அந்த செய்தியெல்லாம் நீங்கள் வாசித்தது, அந்த செய்தி எனக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ஒரு செய்தியை ஒரு புல்லரிச்சது ஒரு சம்பவம் அப்படின்னா எந்த மாதிரி செய்தி இன்னும் நினைவில் இருக்கிறது உங்களுக்கு? ஆமாம், நிறைய போர்கள்லாம் அப்போ வந்து நடந்தது. கார்கில் போர் நடந்தது. ஆமாம். ஸோ இந்த மாதிரி போர் வரும்போதெல்லாம் வந்து அந்த ஃபேமிலியோட விஷுவல்ஸ்லாம் வரும். அந்த விஷுவல்ஸ்லாம் பார்த்தோன்னா நமக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாயிடும். ஆனால் நம்ம நியூஸ் படிக்கிற போது என்னென்னா ரொம்ப சோகமாகவும் காட்டக்கூடாது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மீடியெல்லாம் நம்ம படிக்கணும். அது அந்த மாதிரி அனுபவங்கள் வந்து நிறைய இருக்குது. அதில் வந்து ஒரு ஃபேமிலி வந்து அந்த போர் இது நடந்துட்டு இருக்கிற இடத்துல உள்ள ஃபேமிலியை ஃபுல்லாக வந்து எல்லாம் அந்த டெரரிஸ்ட் வந்து கொண்டுட்டாங்க. அந்த பொண்ணு ஆர்மி போகிறதுக்குள்ளே அவங்க இது பண்ணிட்டாங்க. அந்த விஷுவல்ஸ் வந்து ராய்ட்டர்ஸ்லேருந்து வந்திருந்தது. அதை எடிட் பண்ணும்போது பார்த்துட்டு இருந்தோம். பார்த்தோன்னு பார்த்தா அப்படியே அழுக வந்துச்சு. அப்புறம் வந்து நான் எடிட்டர் சொல்லிட்டேன், சார் இந்த சீனை போடாதீங்க நீங்கள். அப்போல்லாம் வந்து இந்த சோஷியல் மீடியாலாம் வரல. இது போடாதீங்க, ரொம்ப இதுவாக இருக்குது, நமக்கே இருக்குது, இது நீங்கள் விஷுவல் போட்டிங்கன்னா நானே அழுதுருவேன் விஷுவலாக. அப்புறம் அழுதுனா அப்புறம் நான் நல்லா இருக்காது, அப்புறம் ஏன்னா லைவ் போகிறோம் நம்ம, அதனால் தயவுசெய்து இது பண்ணுங்கள் அப்படின்னா. பார்க்குறதுக்கு அவ்வளோ கோரமாக இருக்கும். அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு மனிதாபிமானமே இல்லாமல் அந்த கொலைகள்லாம் அப்போ நடந்ததெல்லாம் வந்து விஷுவல் இருந்தது. அதனால தான் இப்போவே பார்த்திங்கன்னா இந்த ஆர்மி சம்மந்தப்பட்டது பார்க்குற போது நமக்கு வந்து ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த ஒரு சம்பவம் தான் உங்களை ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆமாம். ஓகே சார், அதே நேரத்தில் இந்த ஊடகத்துறையில் பல ஆண்டுகளை கடந்து வந்திருக்கீங்க, கிட்டத்தட்ட 35 ஆண்டு காலம் கடந்து வந்திருக்கீங்க. சமீபத்தில் வாழ்நாள் சாதனையாளர் விருது கூட வாங்கினதா செய்தி வந்தது. இந்த விருதுகளெல்லாம் வாங்கும்போது உங்களுக்கான அந்த மகிழ்ச்சி எப்படி இருக்குது? அதாவது நம்ம டானிக் அப்படி சொல்கிறோம் இல்லையா, அந்த டானிக் அப்படிங்கிறது என்னென்னா விட்டமின் டானிக். ஸோ நம்ம சாப்பிட நமக்கு ஒரு உற்சாகம் வரும். அந்த மெடிசன் அந்த விட்டமின்ஸ் ஒர்க் பண்ணாலும் மைண்ட் வந்து விட்டமின் சாப்பிட்றோங்கிற எதிர்க்கும் இல்லையா, அதே மாதிரி தான் நம்ம எப்படி அந்த விட்டமின் சாப்பிட்றோமோ அதுதான் வந்து நம்மளோட விருதுகளை வாங்க நமக்கு வந்து இன்னும் உற்சாகம் ஏற்படும். அப்போ வந்து இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவோம். பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து சக்ஸஸ் வந்துடும். ரெண்டாவது, அந்த சக்ஸஸ் வரும்போது ஈகோ இருக்கவே கூடாது. ஈகோ இருந்தவங்களாம் காணாமல் போயிட்டாங்க நிறைய பேர். அதாவது என்னென்னா, நமக்கு வந்து உயர்வு வரும்போது எப்படி பாட்டில் வரும் இல்லையா, பதவி வரும்போது பணிவும் வர வேண்டும், துணிவும் வர வேண்டும் தோழாங்கிற மாதிரி நம்ம அந்த இதை மனசில் வச்சுட்டு நம்ம போனோம்னு வச்சுக்கோங்களேன். ஈகோ இல்லாமல் இருந்தால் நமக்கு எல்லாமே சக்ஸஸ் தான். அப்போது அந்த மாதிரி விருதுகள் வாங்குற போது நான் வந்து நான் என்னோடய கடமையை பண்ணுவேன். நான் தூர்தர்ஷன் போனாலும் சரி, எந்த சேனலில் இருந்தாலும் நான் ஐ யூஸ் டு டூ மை ஒர்க். அந்த ஒர்க்கில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ண மாட்டேன். பலனை எதிர்க்க மாட்டீங்க. ஆமாம், கடமையை மட்டும் பண்ணுறோம். அந்த கடமையை கரெக்டாக பண்ணணும்னு நினைப்பேன். அதில் வந்து ஒரு சின்ன தவறு கூட இருக்கக்கூடாது. இது வரைக்கும் என்னென்னா, டச்வுட் கடவுளோட கிருபையினால் இது வரைக்கும் செய்தி வாசிப்பில் ஒரு சின்ன பிறழல் கூட எனக்கு ஏற்பட்டது கிடையாது. லைவில் ரெக்கார்டிங்கில் அஃப்கோர்ஸ் அது நம்ம வராது. ரெக்கார்டிங்கில் வந்து நம்ம படிச்சுருவோம். லைவில் படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அந்த இது வந்து ரொம்ப நமக்கு. அதே மாதிரி அந்த விருதுகள் வாங்குற போது ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரான்ஸ் எனக்கு தெரியவே தெரியாது. திடீர்னு ஒரு நாள் எனக்கு கால் வருது. ஒரு குமார்னு ஒருத்தர் என்னோடய ஃப்ரெண்டு, அவர் எனக்கு கால் பண்ணுறாரு. பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு விருது கொடுக்குறாங்க, ஃப்ரான்ஸ் டெலிவிஷன்லேருந்து வந்திருக்காங்க, எல்லோரும் அப்படியே தேர்வு பண்ணும்போது உங்கள் பேரை வந்து பரிந்துரை பண்ணாங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராணி சத்யகாலில் எனக்கு நடந்தது. ஸோ அந்த விருது தான் ஃபஸ்ட்டு வாங்கின விருது, பெஸ்ட்டு நியூஸ் ப்ரெசென்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த விருதை வாங்க போகிற போது பார்த்தா அங்கே வந்து நம்ம ராஜன் சொல்லிட்டு ஒரு ப்ரொடியூசர் இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்து எனக்கு அந்த விருதை வழங்கினார். அப்போ அந்த விருதை வாங்கினோடனே எனக்கு மனசில் என்ன தோணுது அப்படின்னா, இன்னும் இதோட நிறைய வாங்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் பல விருதுகள் வந்து சிவாஜி கணேசனோட விருது அவங்க கூப்பிட்டு கௌரவிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து மீடியா மாஸ்டர்ஸ் வந்து மீடியா ஸ்டார்ன்ற விருது 25 வருஷத்துக்கான அந்த விருது கிடச்சிது. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு 2-3 விருதுகள் வந்து கரெக்டாக வந்தது. அப்புறம் பெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விருது கிடச்சிது. அப்புறம் வந்து 2வது டாக்டர் பட்டம், ஒரு முனைவர் பட்டம் நான் வந்து நம்மளுடைய படிப்பிலே படிச்சிருக்கேன். ஜேர்னலிசம் அண்ட் கம்யூனிகேஷனில் பண்ணேன். இன்னொரு 2வது முனைவர் பட்டம் வந்து அமெரிக்கன் யூனிவர்சிட்டி வந்து எனக்கு கூப்பிட்டு கொடுத்தாங்க, டெல்லியில் கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் வர என்னன்னா நமக்கு வந்து ஒரு உற்சாகம். அது இன்றைக்கும் லைம்லைட்டில் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு விருதுகள்லாம் டானிக்னு சொல்லிங்க. இவ்வளோ டானிக் சாப்பிட்ருக்கீங்களா? இதுக்கெல்லாம் காரணம் என்னவா சார் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது அந்த விருதுகள் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய தன்னம்பிக்கை முதல்ல, அதுக்கப்புறம் உழைப்பு,
உழைப்பு, நேர்மை, நம்ம வந்து அந்த கடமையை கரெக்டாக செய்யணும் அப்படின்ட்டு பலனை எதிர்பார்க்காம ஒன்று பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பலன் வந்துடும். இல்லை, இத்தனை ஆண்டு கால அனுபவத்தில் மிகச்சிறந்த ஆளுமைகள் எல்லாம் பார்த்துட்டீங்க. நீங்கள் மறைந்த முதல்வர்கள் கருணாநிதி அவர்களாக இருக்கட்டும் சரி, அம்மையார் ஜெயலலிதா, இவங்கெல்லாம் சந்திச்சிருப்பீங்கல்ல. இவங்களில் ஒரு சாணக்கியத்தனமான ஒரு வெளிப்படையான ஒரு தலைவர், இவரை மாதிரி தலைவரை நான் பார்த்ததே இல்லைன்னு ஒரு அந்தஸ்து ஒரு இடம் கொடுக்குறீங்கன்னா எந்த தலைவருக்கு கொடுப்பீங்க? நம்ம தலைவர்கள் எல்லாருமே அப்படி தான். நான் வந்து அதில் யாருமே சோட போனதில்லை. ஏன்னா காரணம் என்னென்னா, அந்த 2 முதல்வர்களோடு நான் வந்து பழக்கம் ஏற்படுறதுக்கு எனக்கு ஒரு இது கிடச்சிது. எனக்கு அந்த ஒரு அனுபவம் கிடச்சிது. இப்போது கலைஞரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, அவர் வந்து ரொம்ப அறிவுமிக்க அவர். நான் வந்து அவருடைய தமிழுக்கும் அவருடைய ஆளுமைக்கும் எல்லாத்துக்குமே நான் வந்து ஒரு மரியாதை கொடுக்குறது. சன் டிவியில் இருக்கும்போது அன்னாரி வேலையத்தில் தான் எங்களுக்கு அவர் வந்து எவ்ரி ஈவினிங் வந்துடுவார். அவர் வந்துட்டு மார்னிங் நியூஸ் முடிச்சுட்டு அங்கே கீழே போகிற போது சில சமயம் அவரை பார்த்துட்டு வாழ்த்து சொல்லுவார், போயிடுவோம். இந்த வாழ்த்துலாம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறை இந்த சாணக்கியத்தன்மைன்னு சொன்னீங்க இல்லையா, அதுக்கு வந்து நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் டெல்லிக்கு வந்து போயிருந்தேன். டெல்லிக்கு வேறு ஒரு அஃபிஷியல் ஒர்க்காக போயிருக்கிற போது இவர் வந்து கலைஞர் வந்து அங்கே இருந்தார். அப்போ ஒரு எம்பி கூட்டம். எதுக்கு அப்படின்னா, அங்கே உள்ள அரசியல் மாற்றங்கள், அங்கே அந்த அரசியல் வானிலை வந்து பயங்கரமாக இருந்தது. யாரோட கூட்டு சேருது, யாரோட கூட்டு சேர வேணாம், இதெல்லாம் வந்து அவங்க ஒரே குழப்பத்தில் இருந்தது. யார்கிட்ட சேரலாம் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த எம்பிக்கள் கூட்டம் நடந்தது. அப்போது நான் வந்து என்ன பண்ணார், எடிட்டர் வந்து என்ன பண்ணார், நீங்கள் கொஸ்டின் பண்ணி இன்டர்வியூ பண்ணுங்கள் அப்படின்னாரு. அப்போ நான் கொஸ்டின்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணேன். ஒரு 5-6 கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணேன். அதில் அவர் பார்த்துட்டு, ஸ்ரீதர் 3வது கொஸ்டின் வேண்டாம், 5வது கொஸ்டின் வேணான்னு அவர் வந்து எல்லா கொஸ்டினையும் எழுதி கொடுத்தாரு. அந்த கொஸ்டின் வந்து இன்றைக்கி வரைக்கும் அந்த சாணக்கியத்தனம் யாருக்குமே இருக்காது. அந்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன அப்படின்னா, டைரெக்டாக ஒருத்தரை தாக்குற மாதிரி இருக்காது. அதே சமயத்தில் என்ன காரணத்துக்காக இந்த இதில் இருக்காங்க, என்ன காரணத்துக்காக இந்த கட்சியோட கூட்டு சேர்றாங்க, அது வந்து ஏன் நமக்கு என்ன அப்படி, அதாவது என்னென்னா தாமரை இலையில் தண்ணி இருக்கிற மாதிரி அந்த கொஸ்டின்ஸை ப்ரிப்பேர் பண்ணியிருந்தார். அதுதான் அந்த சாணக்கியத்தனம். அது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் டெல்லியில் இது பண்ணிட்டோம், ப்ரோக்ராம் இன்டர்வியூ பண்ணி. அதுக்கப்புறம் வந்து ஜெயலலிதா அம்மா அப்படி தான். நான் வந்து ஜெயா டிவியில் போன உடனே ஃபஸ்ட்டு ஒரு இன்டர்வியூ பண்ணுறதா இருந்தாங்க. அதுக்கு வந்து போய் டிஸ்கஷனுக்காக, 2வது ஜாயின் பண்ண உடனே போய் பார்க்கணும். அது வந்து ஒரு முறை, அது எப்போவுமே. அப்போ போகும்போது போய் பார்க்க போகிறோம். 10 மணின்னா கரெக்டாக 10 மணிக்கு வந்தேன். ஒரு முள்ளு கூட கொஞ்சம் இதாகுது, ஒரு செகண்ட் கூட ஷார்ப்பாக அப்போ அவர்கிட்ட என்ன வந்தாங்க. வந்த உடனே பார்த்துட்டு உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைம்மா இருக்கட்டும், உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேசினாங்க. பேசிவிட்டு என்னென்ன கொஸ்டின்ஸ், என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டாங்க. இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணுமா அப்படின்னா, கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு பார்த்தாங்க. பார்த்துட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்களா அப்படின்னாங்க. ஆமாம், கரெக்டாக இருக்குது, எல்லாம் கரெக்டாக இருக்குது, நான் டேட் வந்து சொல்கிறேன், அப்புறம் நம்ம ஷூட்டிங்க்கு வந்துடலாம் அப்படின்ட்டு, உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்டில் என்ன, இது மாதிரி அதெல்லாம் கேட்டுட்டு இந்த கொஸ்டின்ஸை ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ஒரு கொஸ்டின்ஸை ப்ரிப்பேர் பண்ணி எனக்கு கொடுத்தாங்க. ஆமாம், அந்த கொஸ்டினையும் இந்த கொஸ்டினையும் பார்க்குற போது நான் கேட்ட கொஸ்டினே நான் எப்படி கேட்கணும்னு அவங்க எழுதி கொடுத்துருந்தாங்க. நம்ம ஒரு பேட்டர்னில் எழுதுவோம் இல்லையா, அந்த கொஸ்டின் பேட்டர்ன் வந்து அதை ஆன்சர் பண்ணுறதுக்குரிய மாதிரியும் அதை யாரையும் தாக்காத மாதிரி அவங்களும் பண்ணியிருந்தாங்க. ஆனால் கேள்விகள் அதே கேள்வி. ஆமாம், கேள்விகள் அதே கேள்விகள், ஆனால் அந்த மாறுதலான வேர்ட்ஸ் போட்டுடுறாங்க. எனக்கு ஒரு ஆச்சரியம் வச்சா, என்ன திறமை இருக்குது, அப்படி ஒரு திறமை அவங்களுக்கு வந்து இருக்குன்றது அன்றைக்கி தெரிஞ்சது. ஒரு பெரிய நடிகைன்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம், முதல்வர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். முதல்வர் இருந்தால் கூட இந்த தமிழ் ஆர்வம் எப்படி, இந்த இது எப்படி இருக்குது அப்படின்றது ரொம்ப இதுவாக இருந்தது. இது தவிர என்ன, கலைஞர் ஒரு தடவை பார்க்குறப்போ, நான் என்ன முதல் தடவை பார்க்குற போது அப்போ சன் டிவியில் நியூஸ் எடிட்டராக இருந்தேன், மார்னிங் நியூஸ். அப்போது சன் டிவியிலேருந்து ஃபஸ்ட்டு எது ஸ்டார்ட் பண்ணாலும் என்ன தான் ஃபஸ்ட்டு இது பண்ணுவாங்க, அது ஒரு சென்டிமெண்ட்ஸ். அதனால் வந்து என்ன போட்டிருந்தாங்க. நான் காலையில் 3:30 மணிக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு வீட்டிலேருந்து நான் மேக்கப் போட்டு போயிடுவேன். மேக்கப் போட்டு ஸ்ட்ரைட்டாக போய் நான் வேறு நேராக உட்காந்துருவேன் போய் டேபிளில். அப்போ நேராக போய் நான் உள்ளே போகிறதுக்காக கார், என்னோடய ஃபேட் காரில் உள்ளே போகிறேன். உள்ளே போனால் கலைஞர் வந்து வாக்கிங் போய்ட்டுருக்காரு. எத்தனை மணிக்கு? அதிகாலை 3:45. நான் ஒன்று அசந்து போயிட்டேன். இந்த டயத்தில் சிஎம்மாக இருக்கார் அவர். இப்போ நடந்து போயிட்டுருக்காரு. என்னோடய காரை பார்த்தோன்னே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸ்டாப் பண்ணோடனே நான் ரஷ் பண்ணி கார் டோர் கூட சாத்தாமல் வேகமாக, ப்ரோட்டோக்கால், சீஃப் மினிஸ்டர் இல்லையா, வேகமாக ஓடி கலைஞர் வேறு அறிஞர் வேறு சொல்லிட்டு போயிட்டு காரில் போய் விழுந்தானே. யார்? ஸ்ரீதரா, என்ன இந்த நேரத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னாரு. ஆமாங்க, 3:45 வந்தால் தான் நாங்கள் வந்து நியூஸ் எடுத்து லைட்டிங்லாம் செட் பண்ணி, அப்போல்லாம் இப்போ மாதிரி நம்ம கூல் லைட்ஸ்லாம் கிடையாது. அப்போ வந்து என்னென்னா எல்லாமே பார்த்திங்கன்னா பேபி, அப்புறம் வந்து வாட்ஸ் ஜாஸ்தியாக உள்ளது, எல்லாமே பல்பு லைட்ஸ் எல்லாமே. அதனால் அதெல்லாம் செட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் நியூஸ் படித்து அதை எடிட் பண்ணி அதை விஎஸ்என்எல்னு தூர்தர்ஷன் பக்கத்தில் இருக்க அங்கே கொண்டு போய் ரியல் டயத்துக்கு நாங்கள் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை அப்புறம் டெலிகாஸ்ட் ஆகணும். இவ்வளோ வேலை இருக்கா அப்படின்னாரு. ஆமாங்க அப்படின்னே, சரி உங்கள் தமிழ் ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா கீப் இட் அப், நல்லா அதே மாதிரி பண்ணுங்க அப்படின்னாரு. ஸோ அந்த இது கேட்டதுக்கப்புறம் ஒரு 2 நாள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ஒரு முத்தமிழ் அறிஞர், ஒரு கலைஞர் வந்து நம்மளை பாராட்டி
நம்மளை சொல்லும்போது நாம் வந்து எவ்வளவு தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம், அதை எப்படி சின்சியராக பண்ணினால இந்த பாராட்டு கிடச்சிது அப்படின்னு மனசு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சார் இந்த 2 பெரும் தலைவருக்குமே உங்களை சந்திச்சிருக்காங்க, பேசியிருக்காங்க, நெருக்கமாக இருந்திருக்காங்க. இதில் குறிப்பாக 2 பெரும் தலைவர்களில் உங்களை வந்து ஏதாவது ஒரு வகையில் கட்சிகளை கொண்டு வரணும், அரசியலுக்கு உங்களை கொண்டு வரணும் உங்களை அப்படின்னு இது எண்ணம் வந்திருக்கா யாருக்காச்சும் சார்? அவங்களுடைய இதில் கேட்குறீங்களா? ஆமாம், அவங்களுடைய பார்வையில் ஆளுமை திறன். ஆமாம். அதாவது என்னென்னா 2 பேருமே டிஃப்ரெண்ட்டான நோக்கமுடையவர்கள். அதாவது இவங்க வந்து என்ன அப்படின்னா மெயினாக வந்து பெண்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறது. ஏன்னா இவங்க ஒரு பெண்ணாக பிறந்தனாலே என்னன்னு தெரியாது, அல்லது அவங்களுக்கு வந்து ஒரு இது இருக்கும். பட் இவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா மொத்தமாக ஏழைகளை வந்து இது பண்ணணும் அப்படின்ட்டு பார்ப்பார். இப்போ அதில் ஏழைகளும் அடங்கும், மொத்த பெண்கள் இதில் ஏழைகளால் அதுலேயும் பெண்கள் அடங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஆளுமையில் ரொம்ப பர்ஃபெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. அது 2மே என்னை ஈர்த்திருக்கேன். இல்லை சார், உங்களுடைய அந்த அனுபவத்தில் ஏதோ ஒரு இடத்துல அரசியல் நாட்டம் அதிகமாக்கி அரசியல் துறைக்கு நம்மளும் போகலாமா அப்படின்னு எண்ணம் ஏதாவது தருணத்தில் வந்தது அவங்களுக்கு? எனக்கு வந்து என்னென்னா அரசியல் இதை பற்றி நியூஸ் படிக்கிறதுனால எவ்ரிடே நம்ம நியூஸை ப்ரிப்பேர் பண்ணி அதெல்லாம் படித்ததுனால அப்படியே இருக்கும். எல்லா நியூஸுமே எல்லாரை பற்றியும் தெரியும், யார் யார் என்ன பண்ணுறாங்கன்னு கரெக்டாக தெரியும், யார் யார் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னு தெரியும். ஆனால் நம்ம அதை வெளில எக்ஸிபிட் பண்ண முடியாது, பிகாஸ் அந்த பவர் நமக்கு கிடையாது. அதே சமயம்னா அரசியலில் போகணுன்னு ஒரு எண்ணம் இருந்தால் கூட அதுக்கான வாய்ப்பு வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் இருந்தேன். ஆனால் திடீர்னு ஒரு நாள் எனக்கு வந்து போயஸ் கார்டன்லேருந்து ஒரு கால் வந்துட்டு இந்த மாதிரி உடனே புறப்பட்டு வாங்க, அம்மா வர சொன்னாங்க. எனக்கு ஒரே இது, அவங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா நியூஸில் வந்து எந்த தப்பும் பண்ணக்கூடாது, அதாவது ப்ரொனன்சியேஷன் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அதை அர்ஜென்டினான்னு சொல்லக்கூடாது, ஆர்ஜென்டினான்னு தான் சொல்லணும், பிரேசில்னு சொல்லக்கூடாது, பிரேசில் தான் சொல்லணும். அது மாதிரி நிறைய இது வச்சுருப்பாங்க. அவங்க பார்ப்பாங்க நியூஸ். நான் அதெல்லாம் கரெக்டாக எனக்கு தெரியும், அம்மாவுக்கு அது நானும் பேப்பர் படிக்கிறது அது பண்ணால் கரெக்டாக பண்ணிகிட்டு இருந்தேன். இது நடந்து போயிட்டு இருக்கும்போது அன்றைக்கி கூப்பிட்டாங்க. எனக்கு ஒரு டவுட்டு, நம்ம கரெக்டாக தானே படித்தோம், நம்ம ஒன்றும் எதுவும் தப்பு பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டு. அப்போ போன உடனே என்ன சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களை வந்து கட்சியில் சேர்க்கறதுக்காக அம்மா கூப்பிட்ருக்காங்க அப்படின்னோடனே எனக்கு ஒரு ஆச்சரியம். லெட்டர் வந்து நீங்கள் இது பண்ணி கொடுங்க அப்படின்னா கொடுத்துட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் செப்டம்பர் 2ஆம் தேதி 2012 இப்போ வந்து போய் இது பண்ணோம். ஏதோ சேர்த்துட்டாங்க, அதாவது கட்சியோட அடிப்படை உறுப்பினராக கார்டெலாம் கூட நாங்கள் கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் என்னென்னா நான் முதல்ல பார்த்தது அவங்கள பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம சில நிகழ்ச்சிகளில் பார்த்தோம், அவ்வளோதான். ரொம்ப வந்து கிட்ட போய் நெருக்கமாக போக முடியாது. ஒரு தலைவர்கள் ஒரு மாதிரி நமக்கு தெரிஞ்சுப்போம். அப்போ நான் வந்து சரின்னு இது பண்ணி விட்டாச்சு. அதுக்கப்புறம் எதுக்காக பண்ணாங்கன்றது கார்டு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் நாங்கள் கார்டு வாங்கினோன்னா சரி கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனோடனே இல்லை இருங்கன்னு சொல்லிட்டு உட்காந்து வச்சிட்டாங்க. அப்புறம் திரும்ப எங்களை மீட் பண்ணாங்க. மீட் பண்ணுவோம், நான் என்னோடய ஒய்ஃபு என்னோடய சன்னு 3 பேர் போய் இது பண்ணோம். உட்காருங்க அப்படின்னாங்க. இல்லைம்மா இருக்கட்டும், நீங்கள் நல்லா உட்காந்தா தான் பேசுவேன் அப்படின்னாங்க. அந்த அளவுக்கு ஒரு பாசமான ஒரு தலைவர்கள் நம்ம நாட்டில் இருக்காங்க. அரசியல் கொள்கைகள் வேறு, அவங்களுடைய கருத்துகள் வேறு, அதெல்லாம் வந்து வேறு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக பார்க்குற போது எல்லாருமே ஒரு நல்ல பாசமான ஒரு தலைவர்கள். அப்போது அந்த அனுபவம் கிடச்சி எல்லாரை பற்றியும் கேட்டாங்க. அப்போ நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுங்கள், 2011லேருந்து 2016 வரைக்கும் நீங்கள் பண்ணுங்கன்னாங்க. அது 14 வரைக்கும் நான் பண்ணேன். அப்போ பண்ணும்போது அந்த ப்ரொடக்ஷனில் வந்து ஃபஸ்ட்டு நேம்ஸு, அதாவது ப்ரோக்ராமுக்கு ஃபஸ்ட் இயர் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நான் நேம் வந்து இது பண்ணேன். அந்த நேமை சொன்னோன்னா அவங்க ரொம்ப பிடிச்சி போச்சு. 100 ஆண்டு பேசும் ஓராண்டு சாதனை. இது மாதிரி நிறைய அனுபவங்கள் வந்து கிடச்சிது. அவங்களோட இது பண்ணும்போது நமக்கு ஒரு அந்த ஒரு இனிய அனுபவம் கிடச்சிது. உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு பதில் தமைக்கு ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். ரொம்ப நன்றி.